இப்ப நம்ம சந்திக்க போறது ஞான ஜோதி சங்கீதா தம்பதி. பேர் பொருத்தம் மட்டும் இல்லங்க, ஜோடி பொருத்தம் கூட ரொம்ப அழகா அமைஞ்சிருக்கு. வாங்க பேசுவோம் உங்களோட. சங்கீதா, நீங்க தான் அவங்கள முதல்ல பாத்திருக்கீங்கல்ல? எப்போ, எங்க? கோயில்ல கும்பாபிஷேகம் ஏதோ நடந்த சமயத்துல. இவங்க ஊருக்கு நீங்க போயிருக்கீங்க? இல்ல மேடம், எங்க சொந்த எங்க தாய் மாமன் ஊர் மேடம், பெரியகாட்டுப்பாளையம். அங்க விசேஷத்துக்கு இவங்க வந்தாங்க. நாங்க எங்க விசேஷத்துக்கு நாங்களும் போனோம். அதுல பார்த்தோன்னே பிடிச்சிருச்சா? பிடிச்சிருச்சு. நீங்க உங்க விருப்பத்தை உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிருக்கீங்க. சரி, அப்ப வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்ற ஐடியால இருந்திருக்காங்க இல்லையா? உங்க வீட்டுல வந்து வேணும்னு சொல்லிட்டாங்க மேடம். கொஞ்ச நாளுக்கு பிறகு சரி விட்டுட்டாங்க. இவங்க போன் போட்டு கேட்டாங்க மேடம், இந்த இடத்த பொண்ணு இருக்கு, உங்களுக்கு விருப்பமானு கேட்டாங்க மேடம். அப்பா வந்து சின்ன பொண்ணா இருக்கு, எங்களுக்கு விருப்பம் இல்ல, நாங்க வயசானோன்னு சொல்லி அனுப்பலான்னு ஒரே அடியா முடிச்சிட்டாங்க மேடம். அடுத்தது அவங்களே வந்து அவங்கதான் மேடம் அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் வந்து அம்மா வந்து வீட்டுல வந்து என்ன பார்த்தாங்க மேடம். ஒரு கல்யாண டைம்ல அப்பா வீட்டுல இல்லைங்க மேடம். அப்பா வந்து விவசாய வேலைக்கு போயிட்டாரு. அப்பா வந்து கேட்டேன், நான் இப்பெல்லாம் சொன்னேன், இங்க ஒரு மாப்பிள்ளை இருக்காங்களாப்பா, என்ன விருப்பமா? ஏன் அம்மா உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ சின்ன வயசு பொண்ணு வேணாம், நான் அதோட விட்டுட்டேன் மேடம். அடுத்தது அப்புறமேட்டு எங்க அப்பா அம்மா சம்மதத்தோட கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிட்டுங்க மேடம். நீங்க சினிமாவுல நடிக்கணும்னு ரொம்ப விருப்பப்படுறீங்க? ஆமாங்க மேடம். அப்பத்துல இருந்தே இல்ல, இன்னைக்கும் அந்த ஆசை இருக்கா? இன்னைக்கும் அந்த ஆசை இருக்கு மேடம். அதுக்கான முயற்சி எதுவும் எடுத்திருக்கீங்களா? முயற்சி எடுக்கணும் மேடம். ஆனா எனக்கு ஆசை இருக்கு மேடம், சினிமாவுல நடிக்கணும், ஷூட்டிங். அந்த ஆசை எப்படி ஏற்பட்டது உங்களுக்கு? வந்து இப்ப குள்ளவர்கள்லாம் படம் நடிக்கிறாங்கல்ல மேடம், அதை வச்சு எனக்கு விருப்பம் வந்தது மேடம். நம்மளும் நடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு ஆசை வந்தது மேடம். அவங்களுக்கு சினிமா சான்ஸ் கிடைச்சா நீங்க அலோவ் பண்ணுவீங்களா? ஓகே மேடம். உங்களுக்கு ஆட்சேபணம் இல்ல? ஆட்சேபணம் இல்ல மேடம். உங்க லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? கல்யாணம் நடந்து ஒரு 9 நாள் ஆகுது இல்லையா? எப்படி இருக்கு வாழ்க்கை? சந்தோஷமா இருக்கு மேடம். உங்களுக்கு உங்க வைஃப் கிட்ட என்னென்ன விஷயங்கள் பிடிச்சிருக்கு? நீங்க கிட்ட நான் குறிப்பிட்டு சொல்றது எனக்கு தெரியல, ஆனா குறிப்பிட்டு எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. எல்லா விஷயமும் உங்களுக்கு மேடம் எல்லாம் இவரோட நான் நினைச்ச மாதிரி இருப்பாரு, அதே போல எனக்கு அமைஞ்சிருக்கு மேடம். நான் என்னென்னலாம் வீட்டுல யோசிச்சினோ அதே மாதிரி நடந்துக்கிறாரு. உங்க வீட்டுல இருந்தாலும் எல்லாம் பெரியவங்களா நல்லா நடந்துருக்காங்க மேடம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மேடம். எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு வந்திருக்கீங்க, ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? மேடம், நான் கடந்த ஒரு ஆண்டுக்கு முன்னாடி மேடம் சினிமா துறையில நியூஸ் பேப்பர்ல படிச்சு மேடம், ஆட்கள் தேவைன்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர்ல படிச்சு மேடம். அதை வச்சு ஒருத்தருக்கு போன் பண்ணி வந்தேன் மேடம். அவர் வந்து இங்க தாமரத்துக்கு பக்கத்துல ஒருத்தர் வச்சுட்டு இந்த இடத்துல நான் இருக்கேன் வந்து வாங்கன்னு சொல்லி சொன்னேன் மேடம். அந்த மாதிரி போனேன் மேடம். அவர் வர சொல்லி போன் பண்ணி தான் வர சொன்னாரு. அதுவே நாங்க போன் பண்ணிட்டு வந்தோம். திரும்ப என்ன பண்ணாரு, அவர் 3000 காசு வாங்கினாரு. எங்ககிட்ட காசு வாங்கினாரு. நான் உங்களுக்கு நடிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3000 காசு வாங்கினாரு. திரும்ப வீட்டுல வந்து எங்களை எங்கேயுமே காமிக்கல. எங்களன்னா யார் யார் எத்தனை பேர் வந்தீங்க? நானும் அம்மா மட்டும் வந்தோம். ஓ, நீங்க உங்க அம்மாவோட வந்திருக்கீங்க? அம்மாவோட வந்திருக்கோம், வேற யாரும் இல்ல, நானும் அம்மா மட்டும் வந்தோம். அதனால எந்த யாருமே அவர் மட்டும் தான் வந்தாரு. பக்கத்துல எங்க ஷூட்டிங் நடக்குது, இட்டு போறேன்னு சொன்னாரு. கடைசியில அவர் இட்டுட்டு போல, ஒரு இடத்துல நிறுத்திட்டு தாமரத்துக்கு ரைட் சைடு கொஞ்சம் போனார் மேடம். அதுக்கப்புறம் போயிட்டு அங்க ஒரு இடத்துல நிறுத்தி வச்சுட்டு நான் இங்க இருங்க அவங்க ஆபீஸ்ல போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனார் மேடம். போயிட்டு வந்து திரும்ப காசு கேட்டார் மேடம். 1000 ரூபாய் 3000 ரூபாய் கொடுத்தோம். நான் ட்ரெஸ் வாங்கி வைக்கிறேன், நீங்க வீட்டுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வீட்டுல வந்து பஸ் ஏற்றி விட்டாரு மேடம். அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது மேடம். யார் அவரு? அது யாரு அவருன்னு தெரியாது மேடம். இல்ல, அவர் விளம்பரத்தை பார்த்து நீங்க வந்திருக்கீங்க. போன் நம்பர் அன்னைக்கு கொடுத்த போன் நம்பர் மட்டும் இல்ல, அந்த நம்பர் பேரு போன் நம்பர் தெரியல மேடம். நான் போன் நம்பர் மட்டும் நான் டைரியில கொடுத்து வச்சிருக்கேன் மேடம். அவருடைய போன் நம்பர்? போன் நம்பர் 3 நம்பர் இருக்கு மேடம். அதுக்கு அப்புறமா ட்ரை பண்ணீங்களா? மறுபடியும் பேச முயற்சி பண்ணீங்களா? அந்த போன் நம்பர் வந்து ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு மேடம். ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. இனிமேல் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. கம்ப்ளைன்ட் எதுவும் கொடுத்திருக்கீங்களா? எதுவும் கொடுக்கல மேடம். சரி, நம்ம தெரியாம வந்துட்டோம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் மேடம். உங்களுக்கும் அப்ப சினிமால நடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் மேடம். இப்போதைக்கு விவசாயம் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? ஆமா மேடம். திரையில எல்லாம் பரவாயில்ல, சின்ன திரையில கிடைச்சாலும் பரவாயில்ல மேடம். எதுல
ரெண்டுத்துலயும் எதுல சான்ஸ் கிடைச்சாலும் போட்டாங்க. இப்ப 2 பேரும் நீங்களும் அவங்க உதவியா இருக்கீங்களா விவசாயத்துல? ஆமாங்க மேடம். உங்களுடைய எதிர்கால திட்டங்கள்? எதிர்கால திட்டங்கள் வந்து சினிமா துறையிலயோ இல்ல கவர்மெண்ட் வேலையிலயோ வேலை கிடைச்சதுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், எங்க வாழ்க்கைய சந்தோஷமா இருக்கும். விவசாயம் பார்த்துட்டே இருக்கலாமே, அது பிடிக்கலையா உங்களுக்கு? அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் மேடம். தோப்புக்கு போய் மருந்து அடிக்கணும், முந்திரி கொட்டை முடியல மேடம். உங்க குடும்பத்துல நீங்க மட்டும்தான் அம்மா அப்பா கூட இருக்கீங்களா? இல்ல மேடம், தம்பி வெளியில நல்லபடியா இருக்காங்க மேடம். இவரு மட்டும் கஷ்டத்துல கூட இருக்க மேடம். அம்மா அப்பா கூட நாங்க இருக்கோம். அண்ணா வந்து என்ன படிச்சிருக்காரு? எங்களுடைய அண்ணா அவர் ஐடி முடிச்சிட்டு வீட்ல தான் இருக்காரு மேடம். வேலை தேடிட்டு இருக்காரு. வேலை தேடிட்டு இருக்காரு. நீங்க வேற எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? நாங்க சொல்ல விரும்பல மேடம். எங்களுக்கு வந்து மத்தவங்க உதவினால எங்க மூத்தார ஊர்லாம் நல்லபடியா இருக்காங்க மேடம். எங்களுக்கு ஒரு வாழ்க்கை அமையலாம் உங்க மூலியமாவோ இல்ல கவர்மெண்ட் மூலியமாவோ ஒரு வேலை வாய்ப்பு இருந்தாலும் சினிமா துறையில இருந்தாலும் எங்களுக்கு அதாங்க மேடம் வேணும். வேற எதுவும் எங்களுக்கு வேணாங்க மேடம். கண்டிப்பாமா, எங்கனால முடிஞ்ச உதவி நாங்க கண்டிப்பா செய்யறோம். சரிங்களா? நீங்க பாட்டு எல்லாம் பாடுவீங்க இல்லையா? பாடுவோம். சின்னதா ஒரு பாட்டு பாருங்க. 2 பேரும் சேர்ந்தே பாடலாமே. 2 பேரும் இணைஞ்சு பாடுறது தெரியல மேடம். சரி, தனித்தனியா பாடுங்க அப்போ. நீ ஃபர்ஸ்ட் பாருங்க, செகண்ட் பாரு. வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், மனுஷனை இன்னும் பார்க்கலையே. நம் பல நாள் இருந்தேன் உள்ள, அந்த நிம்மதி இங்கில்ல. உள்ள அத்தனை பேரும் குற்றவாளி இல்லைங்க, வெளியே உள்ள அத்தனை பேரும் புத்தன் காந்தி இல்லைங்க. நீங்க பாடுங்க இப்போ. சொல்லத்தான் இருக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன், காதல் வாசப்புலி ஓரமாய் வந்து பார்க்கும். சரி, பரவாயில்ல. உங்களுடைய பொழுதுபோக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் என்னென்ன? எனக்கு பிடிச்ச விஷயம் நீ சொன்னாதான் நான் சொல்லுவேன். அது என்னது? நான் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் நான் கொல்லிக்கு போயிட்டு எல்லாரையும் பாத்துக்கணும், அதுதான். நீங்க? நான் வீட்டுல இருந்து எனக்கு வீட்டுல இருக்குதாங்க மேடம் பிடிக்கும். கொல்லிக்கு போறது ரொம்ப பிடிக்கும். டிவி பாட்டுக்குன்னு அதே எனக்கு பொழுது போயிடும் மேடம். பாட்டு கேப்பீங்க? பாட்டு கேட்பேன் மேடம். புக் படிக்கிற பழக்கம் இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ்? உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி ஃபீல் பண்ணாங்க கல்யாண பேச்சு வந்தப்போ? சந்தோஷமா இருந்தாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல நீ தானே ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணிருக்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்? என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிதான் சொன்னாங்க. நீ என்ன கேள்வி பண்ணாங்க, நானா எங்க புருஷன் வீட்டுக்கு போயிடுவேன், நீ என்னப்பா பண்ணுவேன். இப்ப நான் சொல்றேன், என்ன நான் தான் உங்களோட முன்ன கேட்டுக்கணும். இப்ப நான் ஜாலியா வாழ்க்கை என்ஜாய் பண்றேன். நீ எப்படி எங்களோட கடைசி நீ நினைச்சதை முடிச்சுட்டு நீ இப்ப சந்தோஷப்படுறாங்க மேடம். அது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெரி குட். ஞான ஜோதி, சங்கீதா, உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாம் நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி மேடம். எங்க நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க இன்னைக்கு, ரொம்ப சந்தோஷம். எல்லார் சார்பாகவும் எங்களுடைய ஒரு சின்ன அன்பளிப்பு. வாழ்த்துக்கள். உங்க எல்லாருக்கும் எங்க நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி வந்ததுக்கு. தேங்க்ஸ். எங்களுடைய வாழ்த்துக்கள் மீண்டும்.